காரசாரமான தட்டப்பயிறு குழம்பு சொரக்காய் சேர்த்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல 1/2 கப் தட்டப்பயிறு சேர்த்துட்டு நல்லா கழுவிக்கோங்க. 2 கப் தண்ணி சேர்த்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பயிர் வேகிறதுக்குள்ள இப்ப இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 25 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துட்டு தக்காளியோட தோல் நல்லா சுருங்கி வந்ததும் 1 கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. இப்ப இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல மாத்தி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. தட்டப்பயிறு நல்லா வெந்துருச்சு. சொரக்காவை தோல் சீவி கட் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துட்டு அரைச்சு வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்து ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கர் க்ளோஸ் பண்ணி 1 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு கருவேப்பிலை சேர்த்து வதக்கி குழம்புல சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பரான தட்டப்பயிறு குழம்பு ரெடி.